பாத்ரூம்ல தண்ணி வரல, டிஷ்யூ பேப்பர் இல்ல, ஆய் வரல, மேங்கோ மணி ட்வீட் பாத்தீங்களா யாராவது? என்ன போட்டிருக்காரு? வெயிட் பண்ணுங்க. என்ன போட்டிருக்காரு? மேங்கோ மணி என்ன போட்டிருக்காருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைதுக்கு பாமக தலைவர் கண்டனம். தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனைகள் கூட காட்டப்படாத அவசரத்தை இந்த கைது நடவடிக்கையில் காட்டும் அரசும் காவல்துறையும் காட்டியதன் பின்னணியில் இருப்பது அரசியல். அவருக்கு அவர் பொண்டாட்டி மினிஸ்டர் ஆகணும் ஒரு ஆசை. சந்தோஷம் எல்லாம் படணும் அன்புமணி. ஒன்னும் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். டிஎம்கே இல்ல டிஎம்கே 2 விஷயம் போர்ட்ரே பண்ணுவான். ஒண்ணு வந்துட்டு இவரு திருஷாவை திட்டினால அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு, அப்படியே இல்லடா அலெக்ஸ், அப்படியே நினைச்சு ஆமாடா உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம்டா, உனக்கு எல்லாம் காரணம் தேவையில்லடா. உங்க சண்முகம் நேரத்துக்கு வந்து கண்டன அறிக்கை தூக்கிட்டு வந்திருப்பாரு, வரலையா? இல்ல சண்முகம் ஐயா வந்து இன்னைக்கு காலையில உதயநிதியை எதிர்த்துதான் ஐயா 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 இல்ல இந்த கனிமொழி ட்வீட் பாத்தீங்களா? அதாவது நயினார் நாகேந்திரன் இதே மேட்டரை பேசும்போது கண்டனம் தெரிவிச்சு ட்வீட் போட்டாங்க கனிமொழி. ஆனா இன்னைக்கு தான் அண்ணன் புள்ள அதுக்கு வந்து நேத்தில இருந்து சைலண்டா இருந்துட்டு இப்ப கைது பண்ணதுக்கு ட்வீட் போடுறாங்க இந்த அம்மா. இதெல்லாம் என்ன மாதிரி பொம்பளைன்னு எனக்கு தெரியலப்பா. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் வந்து பேசினப்போ இவங்க எல்லாம் வந்து நான் சொல்றேன், நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க ப்ரோ. இவங்க எல்லாம் எந்த மாதிரினா, எங்க ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்து மது விலக்க வந்து இது பண்றோம், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக லேடிஸ் தான் வந்து விடோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு வந்து சாராயம் தான் காரணம். அப்ப 5 வருஷம் என்ன உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவங்க ஆட்சியில சாராயத்துல 80 பேர் செத்து எத்தனை விதவை வந்தாங்க. அவங்களோட ஸ்டெப் பிரதர் என்ன பண்ணாரு? நைஸ் டச். ஸ்டெப் பிரதர் இல்ல அது உண்மைதானே? ரிலேஷன்ஷிப் இங்கிலீஷ்ல சொல்றேன்னா அப்படிதான். உண்மைதான். நத்திங் அஃபென்சிவ் இதுல. நாங்க படிச்சவங்கப்பா, ஸ்டெப் பிரதருக்கு கரெக்டான மீனிங் எங்களுக்கு தெரியும். இங்க ஜென்சி அவங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? பயந்துட்டீங்களா போட்டுட்டு இருக்காங்க சட்டசபைனால. எப்ப சட்டசபை? நாளைக்கு தான் இருக்கு. நாளைக்கு ஓபிஎஸ் கைது பண்ணாங்க. 3 மாசம் முன்னாடி அப்பாவை அடிச்சு உட்கார வச்சோம், இன்னைக்கு புள்ளி அடிச்சு உட்கார வச்சிருக்கோம். இன்னைக்கு பாப்பா என்ன எங்க புள்ளி ப்ரோ ஓபிஎஸ் கைது பண்ணிட்டாங்களாம். ஆமா, சாலை மறியல்ல ஈடுபட்டதுனால அவர் கைது பண்ணாங்க. சாலை மறியல அது டீடைன் பண்ணி விட்டுறாங்க மண்டபத்துல வச்சு. அவர் அதுக்கு உட்கார்லங்க, அவர் 1000 கோடி வாங்கி கொடுக்கணும் உட்கார்ந்துருப்பாரு அவரு. ஏன் ப்ரோ அந்த டிவி கேன்சர்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படினு சொல்றாங்க. இவனுங்க எல்லாம் ஃபியூச்சர்ல ஸ்கேம் பண்ணதுல மாட்டி உள்ள போறானுங்க. அப்பெல்லாம் நான் டெலிபிள் கேஸ் உள்ள போறானுங்க. அப்பெல்லாம் பல மாசம் உள்ள இருக்கானுங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவானுங்க அவனுங்களாம்? இந்த கேஸுக்கே இப்படி அழுகுறானுங்க. ஆனா விஜய் சித்து முரட்டு ட்ரெண்டிங்ல இருக்காப்புல. என் டிஎல் ஃபுல்லா விஜய் சித்து தான். ஐயா 50 ஐயா வன்னி அரச போட்டு கொதறினுக்குறானுங்க, கறி கஞ்சியும் சாட்டையும் மாத்தி மாத்தி. கறி கஞ்சி யாரு எனக்கு தெரியல இந்த டேர்ம். இடுமா உனக்கு என்னப்பா கறி கஞ்சி யாருன்னு தெரியாதா? இல்ல ப்ரோ, அந்த கறி கஞ்சி மஞ்சப்பொடி மாமா. ஏன் மஞ்சப்பொடி? அது ஒரு ஆடியோ ஒன்னு லீக் ஆச்சு, பாக்கலையா? என்ன ப்ரோ அரசியலே தெரியாம இருக்கிறீங்க. படுத்து கிடக்குறானுங்க தார் ரோட்ல, அழகா துண்டு விரிச்சு படுத்திருக்கான் ஒருத்தன், சூடு தாங்கல போல. அப்புறம் ஏன்டா படுத்துக்கிட்டு போராட்டம் பண்றீங்க? பாருங்களேன். ஆமா, சும்மா போறவன வண்டியில போறவன போட்டு அடிக்கிறானுங்கப்பா. இவனுங்க மறியல் பண்ணிட்டு இருக்குமோ அந்த சைட யாரோ ஒரு பொதுமக்கள் பொதுஜனம் வண்டியில போறாங்க, அவங்க வண்டியெல்லாம் புடிச்சு தள்ளி விட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. சொல்றேன்ல, எந்த சேனல்ல பாக்குறீங்க லைவ்? இருங்க நான் கீழே கமெண்ட்ல போறேன். லைவ் இல்ல, நம்ம விக்டர் போட்டிருக்காரு வீடியோ, கமெண்ட்ல போறேன். நான் அநியாயம் பண்றானுங்க பொதுமக்களுக்கு. சந்தோஷப்படணும். நீ போராட்டம் பண்ணு, அது உனக்கு உரிமை, நீ இன்னொன்னு பண்ணு சரியா?
ஆனா அதுக்காக வந்து பொது வழியில போராட்டமே பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு வந்து இது லூஸ் மாதிரி பண்ணக்கூடாது. பேசாதீங்க ப்ரோ, லூஸ் மாதிரி பேசாதீங்க. போராட்டம் வந்து நீ பர்மிஷன் பர்மிஷன் வாங்கினா வாங்கி பண்ணுங்க. போராட்டம். அததான் சொல்ல வரேன். நீ பர்மிஷன் வாங்கி பண்ணு, அது வேற, அது உன் உரிமை. சரியா? உனக்கு பண்றியா பண்ணு, பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அதையும் இது வந்து ஹேண்டில் பண்ணிக்கோ. பொது ஜனத்துக்கு வந்து இது பண்றது வந்து தவறு. ப்ரோ போராட்டம் பண்றதுமே பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். போறீங்க அப்பெல்லாம் போலாமா? அவங்க கட்சி தலைவரை கூட்டு போறனால கூட போவானுங்க. இவங்க என்னவோ சொன்னா மட்டும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கிழிச்சிருவானுங்க. அப்படியே எதுவும் பண்ண மாட்டானுங்க. இவனுக்கு பண்ற எது லாஃபுல்லா இருந்திருக்கு இது வரைக்கும்? ப்ரோ சிரிச்சுக்கிட்டே போறான் ப்ரோ. அங்க ஏறினப்ப சிரிச்சவன் இன்னும் சிரிச்சுக்கிட்டு போறான். அது என்ன டைலாக் மாட்டி இருப்பான். ஆஸ்கர் நாயகன் வந்து அரஸ்டட். கீழ கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க, அந்த வீடியோ பாருங்க. ஆஸ்கர் நாயகன் அரஸ்டட். ஓ எல்லாம் சாயந்தரமே வெளில விட்டுருவானுங்களா? டீடைன் பண்ணிருக்காங்க, விட்டுருவாங்க. பிரியாணி கொடுத்து அமுச்சு விடுவாங்க. இந்த ஸ்ரீவித்யான்னு எவ்வளவு கேவலமா ட்வீட் போட்டிருக்குது. யாராவது பாத்தீங்களா அதோட ட்வீட்டை? இந்த ஸ்ரீவித்யான்னு ஒரு கொத்தடிமை இருக்குது, ரொம்ப மோசமா போட்டிருக்குது ட்வீட், சொல்ல முடியாத அளவுக்கு. அதுவும் நம்ம தலைவர் பிரைஸ் பண்ணியா ப்ரோ போடுவாங்க இந்த டைம்ல அவங்க நம்மள. அந்த லிங்க் அனுப்புங்க. இப்ப போடல, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுக்கிறா. லிங்க் அனுப்புங்க. முன்னாடி போட்டுருக்கா. எனக்கு சென்ட் பண்ண முடியல இதுல. சும்மா நீங்க அந்த ட்வீட் அதை கோட் பண்ணுங்க, நான் உங்க ப்ரொஃபைல் உள்ள போய் எடுத்துக்கிறேன். சாட்ல ஹரி ப்ரோ, நான் உங்களுக்கு சாட்ல அனுப்புறேன். ஹரி எனக்கு அனுப்பிடு. ஹரி அத அனுப்புங்க. யாருக்கு? அலெக்ஸுக்கா? அலெக்ஸுக்கே அனுப்புங்க. அலெக்ஸுக்கே அனுப்புங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு அனுப்புங்க. அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க அலெக்ஸ் ப்ரோ உங்களுக்கு. 4 ரிக்வெஸ்ட் கார்டு ஸ்பீக்கர். गाइस நான் ஒரு 2 நிமிஷம் ஃபன் பண்ணிக்கிட்டா? நீ பண்ணு மாமி. நான் பண்ணாதான் வந்து கட்டிக்கிறானுங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன வந்து குரூப்ல கட்டிக்கிறானுங்க. நல்லா வருதுடா வாயில. கலருகா ப்ரோ. கலரை வந்து எப்பவுமே கலருன்னு கூப்பிட்டீங்கன்னா அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். கலருகான்னு சொல்லணும். கலருகா பாகுனாரா கலரே? ஜிப்சின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? எவன் அடிங்கடா, என் பக்கம் வர்றீங்க. ஆனா இதான் பெட்டர் எக்ஸாம்பிள். உதயநிதியை விட நிறைய பேருக்கு அரசியல் நல்லா தெரியணும். செந்தில் பாலாஜி எல்லாம் தப்பிச்சுக்கிட்டே இந்த அரெஸ்ட் ஆகாம, அந்த அறிவு கூட அவனுக்கு அரெஸ்ட் ஆகாம இருக்க கூட அறிவு இல்லை இவனுக்கு. இல்ல எனக்கு இன்னொரு டவுட்டு, 11 மணிக்கா எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க இவங்க? கிட்டத்தட்ட அந்த டைம் தான் இல்லையா? அப்பதான் காலை கடனே செத்துறானா? அப்ப அந்த 11 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்கிற ஸ்டோரி உண்மைதான் போலயே. 12 மணிக்கு தான் சொன்னதெல்லாம் உண்மைதான் ப்ரோ. 12 போலயே. சை இப்படி எல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. சவுக்கெல்லாம் எஞ்சா ஜாலியில வந்துட்டு இருப்பான் நேரம். இதுதான் ஒரு முதலமைச்சருக்கு அழகு, இதுதான் ஒரு சிறந்த முதல்வருக்கான அழகு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க மாலதி அப்படின்னு. நிதிஷ் லியோ வேற வட்டாப்ல திருப்பி. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவர் மற்ற முதல்வர்களை போட அல்ல அப்படின்பா. அந்த ட்வீட்டை வந்து சவுக்கு சங்கர் ட்வீட்டை பாத்தீங்களா? இதான் சாக்கு. அந்த ட்வீட் எனக்கு அனுப்புங்களேன் சாட்ல. வெற்றி மாறன் மட்டும் நம்ம ஸ்பேஸ் கேட்டோம்னா இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாரு இந்த பாட்டை போட்டதுக்கு. ஃபீல்லாம் பண்ண மாட்டான். அந்த ரெட்டாஸ் எதுக்குடா அந்த பாட்டை போட்டான்னு ஃபீல் பண்ணி செத்துருவான். சவுக்கு ட்வீட் போனை பறிமுதல் பண்ணா எல்லா ரகசியமும் வெளில வரும். அப்படிலாம் பண்ணுவாங்களா? பண்ணலாம் பண்ண முடியாது. அதான் வாரண்ட் கிடைச்சிரும்ல. இப்போ எப்படியோ வந்து அண்டர் இதுதானே எடுத்துட்டு தானே வராங்க போன். அதெல்லாம் இதுல என்னன்னா சிட்டிங் எம்எல்ஏங்கறனால அது அவ்வளவு ஈஸி இல்ல. சிட்டிங் எம்எல்ஏ அதுவும் எல்ஓபி வேற. பண்ண முடியும். ஆனா இதுல முகாந்திரம் இருக்கான்னு பாத்துட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும்.
இது கான்ஸ்பிரசி எல்லாம் பெருசா எதுவும் இல்லையே, இது அவதூறு தானே. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம போற போக்குல பேசிட்டு போனதுக்கு பண்றது தானே. இதே இல்ல நீங்க வந்து அந்த ஹரியல்ல குதிரை பேரை வழக்குல புடிச்சா அப்ப பண்ணலாம். குதிரை இல்ல பேரை ஹரியல்ல வழக்குல வந்து ஏதோ அரெஸ்ட் ஆயிருந்தா பண்ணலாம். இந்த சொல்லு கட்சி பழைய நிதி. பேரு கட்சி பேரு உதயசூரியன். ஆனா ஒரு நாள் கூட உதயசூரியனை பார்க்க மாட்டான் போல இருக்கு இவன். உதயசூரியன் பேரு வச்சு அதெல்லாம் சும்மா பேரு தான். வருவான். இதெல்லாம் என் மாமா சவுக்கிய ஒரு ஒரு 3 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு. புதுசா ஏதாவது சொல்லுங்க. இந்த கொத்தடிமைங்க எல்லாம் ஒரே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்றாங்கப்பா. எல்லாரும் எப்படி தெரியுமா போட்டுங்கிறாங்க? இந்த ஷர்மிளா போட்டுருக்குது பேர், டாக்டர் ஷர்மிளா. த்ரிஷாவுக்காக டாக்டர் தமிழ்நாடு ஷர்மிளா முழுக்க போற தாவேக்கா அந்த போராட்டம் நடத்துதான். அந்த மேடம் அதேதான். டாக்டர் மேடம் 10 மணி டாக்டர் ஆமா. மேடம் வந்து இல்ல நேத்து எப்படி தசை திருப்புறாங்க நைட் பாருங்க. வரைக்கும் ஒரு இதோட ட்வீட்டும் போடல இத பத்தி. இல்ல இதோட மூணாவது இதை பாக்குறேன். அந்த அம்மா ஆரம்பிக்கும் போது இல்ல சுரேஷ் அந்த அந்த அம்மா அம்மா காலையில ஏர்போர்ட்ல இருந்து ஆக்டிவா கட்டிக்கிறேன்னு இருக்கு. சொல்லிட்டு ஓகேவா, நேத்தெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இல்ல நேத்து அந்த அம்மாக்கு டூல் கிட் தெரியும். கொடுத்துட்டாங்க. ம்? எல்லாரும் பாருங்க டூல் கிட் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும். எல்லாம் அதுதான். ஒவ்வொரு இல்ல கொத்தடிமையா ப்ரோ, போட்டு பாருங்க. அந்த த்ரிஷாவுக்காக அம்மா பைலட் கிட்டே தாவேக்கா பேரம் வந்து பேசிச்சு தமிழ்நாடு இல்ல. முழுக்க போராட்டம் பண்ணுதான். நேத்தெல்லாம் அந்த அம்மா எதுவும் பேசவே இல்ல. அப்படியே அண்டர் கிரவுண்ட். இல்ல ஓகேவா, அந்த இன்னைக்கு அம்மா அப்படியே ஹஸ்பண்ட் வெளியே. மேல ஒரு கேஸ் இருக்குல்ல, என்ன ஆச்சு அது? அது அது அதை என்ன பிடிப்பாங்க. கேஸ் இப்ப என்னாச்சு? போற ட்வீட் இல்ல இப்ப போற ட்வீட் எல்லாம் பார்த்தா எடே வா வா. ப்ரோ இந்த உதயின்னு ஒரு ஒரு பரவடி அக்கௌண்ட் ஒருத்தருக்கா தெரியுமா? உதய் தமிழ்நாட்டை தலைகுடி விட மாட்டேன்னு சொல்லி அந்த காமெடி நடிகரோட ப்ரோ லுலு சபா மனோகர் போட்டோ சொல்லுங்க வச்சிருப்பாரு. சொல்லுங்க. அவன் போட்ட ட்வீட்டை பாருங்களா. அப்பா மிசால உள்ள போனாரு, இன்று நான் த்ரிஷாவால உள்ள போறேன். சூப்பர் ஐடி ப்ரோ. அவன் ஐடி நல்லா மெயின்டைன் பண்றான். நல்ல ஐடி ப்ரோ, நல்ல பையன், சூப்பரா போடுறான். நல்ல பையன் தான். என்ன சிரேஷ் என்ன நல்ல பையன்ல. ஆமா ரொம்ப நல்ல பையன். நல்ல பையன் தான். ஆனா கொஞ்சம் அதெல்லாம் இல்ல அலெக்ஸ் ஜி கலர், அதெல்லாம் சும்மா நீ மீம் டெம்ப்ளேட் எல்லாம் எடுத்துட்டு வராத. அப்புறம் சீரியஸா நினைச்சு கடிப்பானுங்க வேற கொத்தடிமைங்க. இவனுங்க போற வரவங்க அடிக்கிறானுங்கப்பா. ஐயோ கொஞ்ச நாளா பாலிடிக்ஸ் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஜாலியா ரோட்ல இருக்கு. போற பாவம், ரோட்ல போற எவனோ ஒருத்தனை போட்டு என்ன அடி அடிக்கிறானுங்க எல்லாம் சேர்ந்து பைக்கு தள்ளி விட்டு. அதான் ஸ்கூட்டர்ல போறவன வந்து கிராஸ் பண்ணி போற பொது இடத்தை கடையை போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. சென்னையா இது எந்த ஒரு நான் போற ரூட்ல இப்போதைக்கு எதுவுமே இல்ல, பாப்போம். தஞ்சாவூர்லயும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க நம்ம ஆளுங்களும் எதிர்த்து நெல்லை குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில நடந்திருக்குது. அது நம்ம தியாகு போட்டிருக்காரு இன்ஃபர்மேட்டிவ் டேரி. கடலூர் ப்ரோ. கடலூர்ல போராட்டம் எதுவும் நடக்கல. அதுக்காக ரிலீஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஆனா அதுவும் அடிக்கிறவங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 70 வயசு கிழவன் தூக்கி போதை ப்ரோ அண்ணன் பாருங்க சைட்ல இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு சைலண்டா நம்ம பாண்டிச்சேரி சிஎம்க்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. போன்ல பர்த்டே விஷ் பண்ணுகிறாரு. ஐயா நலமா. அந்த வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க நம்ம பசங்க. அது மட்டும் இல்ல, ஏதோ இன்னாகிரேட் பண்ணிட்டு இருந்தாரு பெரம்பூர்ல. ஆமா காலையிலே 4 நலத்திட்டம் இது பண்ணாரு. நம்ம அருண்ராஜோட அவரோட துறையில ஒண்ணு, அப்புறம் உயர்கல்வி அமைச்சரோட ஒண்ணு. எனக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சுதான் நீ போயிருப்பேன். 113 கோடி மதிப்பில் இல்ல 113 கோடி ரூபாய் மதிப்புல 26 மருத்துவமனை கட்டிடங்களை இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர். அது ஒண்ணு. அப்புறம் இந்த வீடு இவர் இருக்காருல்ல, நம்ம கூப்பா கிருஷ்ணன் இருக்காருல்ல, அவரோட துறையில வந்து இந்த மேம்பாட்டு வாரியத்துல வந்து வீடுங்க வந்து ஒரு 500 வீடோ ஏதோ ஒண்ணு, அது ஒரு தனியா ஒண்ணு திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் மருத்துவத்துல ஒண்ணு, உயர்கல்வியில ஒண்ணு. ஐயா இது மாதிரி டெய்லி நடக்கதா போகுது, அது விடுங்க. இன்னைக்கு டார்கெட் அந்த அவனை மட்டும் அடிங்க. ஸ்டாலின் வந்து இப்ப வந்து யாருமே மீடியாவை வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு ப்ரோ. இப்ப ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா இன்னைக்கு பண்ணதுலயே மாசு சஞ்சீவன் தான். ஒண்ணுமே பண்ணாம அமைதியா இருந்துட்டு. அது வீடா ஜிம்மாடா? ஜிம்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல வீடுதான் அது வீடுதான். அவர் வீடுதான். அவர் வீட்டுல இருந்து ஆப்போசிட்ல பார்த்தாலே உதயனா வீடுதான். ப்ரோ தமிழ்நாட்டு பிஜேபி எல்லாம் கொண்டாடின்னு இருக்கிறாங்க உதயநிதி அரஸ்ட. கஸ்தூரி ட்வீட்டை பாருங்களேன். காவேரி பிரச்சனையை பேசுறேன்னு சொல்லிட்டு சாக்கடையை திறந்து விட்ட உதயநிதி தாத்தா வந்ததும் தண்ணியை திறந்து விட்டாரு. இவருக்கு வரலையேன்னு காண்டு போல.
கலைஞர் ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டில் மதுவை திறந்து விட்டாரே, அதை சொன்னேன். இந்தம்மா ஒரு டபுள் மீனிங். டபுள் மீனிங்கே டபுள் மீனிங்கா? அண்ணாமலையில ஹாப்பியா இருப்பாரு நேரம். வாட்ச்மேன் கூட தகுதி இல்லாதவன். அண்ணாமலையை கடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம், அக்ஷிதாவை கடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வன்னியரசை போட்டு இந்த நாம் தமிழர் எல்லாம் வன்னியரசை போட்டு கடிச்சிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர். யாராவது எனக்கு இதை டைப் பண்ணி கொடுங்கடா. அப்பா மிசாவால் உள்ள போனாரு, பையன் த்ரிஷாவால் உள்ள போனாரு. ப்ரோ இந்த டிஜிபி யாரு, இந்த புது கமிஷனர் பயங்கரம் போல இருக்கே, பாக்குறவங்க அடிக்கிறாரு திமுக காரனுங்களா? ப்ரோ அவர் வந்து அமல்ராஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோ. நான் இது தாவே கம்பெனிக்கே சொல்றேன், உங்களுக்கு அடி விடும். he won't spare at all. அவர் கருணையே காமிக்க மாட்டாரு. அதனால நம்ம அங்குள்ள ஏதோ ஒண்ணு வாங்கினாருன்னு நினைக்கிறேன். பாக்குறவங்க அடிக்கிறாரு, முறைச்சுக்கிட்டே போறாரு, வரவே பயப்படுறானுங்க பக்கத்துல. அவரு ரொம்ப டெரபிக்கான ஆளு. ஏன்னா நிறைய பேர் அவரை பத்தி வந்து பேசுனதை நான் வந்து பழைய வீடியோஸ்ல போய் பார்த்தேன். நிறைய பேர் இல்ல, சவுத் வீடியோ பார்த்திருப்போம். சுமார் இல்ல நிறைய பேர் வீடியோ பார்த்தேன். இப்பதான் அவர் உள்ளே வந்திருக்காரு பிக்சருக்குள்ள. அப்ப அந்த டைம்ல அவர் கிடையாது. ரேவந்த் ப்ரோ கேக்குதா? சொல்லு ப்ரோ. இவன் இன்பதுரை அவன் முட்டை கொடுத்து உட்காந்துக்கிறான். யாரு? இன்பதுரை ஏடிஎம் கேம்பி வைகோ பையன். வைகோ பையனா? அப்பாவு கிட்ட தோத்தானே என்ன? அந்த குண்டர் தானே, லாயர். யாருக்கு மட்டும் இருக்கான்? ஸ்டாலின் கைது தான். உதயநிதி பேச்சு ஏற்கத்தக்கதல்ல. உதயநிதி மீது அதிமுக ஆட்சியில் வழக்கு தொடர்ந்தோம். அதிமுக ஆட்சி உதயநிதி கைது செய்யவில்லை. அவ்வளவுதான். ஆமா, நீங்க கைது பண்ணலன்றதா நான் கைது பண்ணாம இருக்க முடியுமாடா? நாங்க பண்ணுவோம்டா அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு பெரிய தத்தி வந்து வீடியோ ரெடி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ட்வீட் வரல. சோ எப்படி பிஜேபிக்கு போட்டாரோ எங்கயோ போயிட்டு இருக்கு கார்ல. தெரியுது, அதான் சிம்பத்தி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு ஸ்கிரிப்ட். இது இல்ல ட்வீட் போட மாட்டாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு வீடியோ தான் போடுவார். பாருங்க, இவ்வளவு நேரமா வரலன்னா அப்ப கண்டிப்பா ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணுகிறானுங்க. அவருக்கு வந்து அதை எழுதி கொடுத்து அதை அவரு படிச்சு நைட் தான் சொல்ல வந்தேன். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 3 மணி நேரம் ஆகும் அதை ப்ரிப்பேர் பண்ணி புள்ள அங்கிருந்து நைனா எவ்வளவு நிறைய டேக் எடுப்ப நீ புள்ள வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் ட்வீட் போடணும்னு நினைக்கிறேன். நைனா ஒரே டேக்ல உள்ள வந்து எடுப்பாரு. இந்த தத்தி வந்துட்டு 10-20 டேக் எடுக்க போது ஒரு 30 செகண்ட் ஸ்பீச். இல்ல உதய் சொல்லுவான், நான் பாரு ஒரு சிங்கிள் டேக்ல உள்ள வந்துட்டேன். ஏன் பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல ஒரு மேடை பேச்சுனா பாயிண்ட்ஸ பார்த்து ப்ரிப்பேர் ஆயிட்டு கரெக்டா பேசணும் ப்ரோ. எல்லாமே ஸ்கிரிப்ட் படி தான் போயிட்டு இருக்கு. அவர் கையால இல்ல நம்ம அண்ணா அவர் கையால அவரே எழுதி பாயிண்டா நோட் பண்ணிட்டு அதை அப்படியே பேசுவாரு மேடையில. அதையே இவனுக்கு வந்து பேப்பரை பார்த்தாதான் இவரு படிக்க தெரியும். ஆனா இந்த மூதேவி 10 செகண்ட்ல 8 வாட்டி பேப்பரை பாக்குது. அந்த பேப்பர் என்ன தெரியுமா இருந்துச்சு? அவர் பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. இல்ல முதலமைச்சர் பேப்பரை பார்த்து எழுதி படிக்கிறாருங்கிறதான் பேப்பரை பார்த்து படிச்சது. அதுதான் பெரிய காமெடி ப்ரோ. பேப்பரை பார்த்து படிக்கிறேன்ற பேப்பரை பார்த்து படிச்சாரு. ஐயோ, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கணும். அப்படிதான் அவங்க தாத்தாக்கு இருக்கிற இதுல 2 அப்பனுக்கும் இல்ல பிள்ளைக்கும் இல்ல. அவங்க தாத்தாக்கு 5% ஜனநாயகன் ஓட்டிட்டு இருக்கிறது பின்னாடி. யாரோ தியேட்டர்ல இருக்கீங்களா? ரேவந்த் இருக்கானா? ரேவந்த் பிரிண்ட் வச்சிருக்கியா நீ? இல்ல நான் இந்த இது சாங் ரிலீஸ் பண்ணால மியூசிக். ஓ வரம் சிச்சுவேஷன். அதான் சிச்சுவேஷன். எல்லாரும் போடுங்க. 4 மணிக்கு எம்எல்ஏ மீட்டிங் என்ன? ஆமே அந்த கொத்தடிமைங்க அந்த கரூர் அப்போ விஜய் எடிட் பண்ணி ஒரு போட்டோ வீடியோ போட்டிருக்கானுங்க பாரு. விஜய் ஆமாமா இப்ப அந்த போட்டோ எடுக்கணும். அந்த அவனுக்கு ஒரு அர்த்தமா ப்ரோ இவனுக்கு என்ன காமெடி பண்ணுகிறான்னு பாருங்க. டெல்லியில பார்லிமெண்ட் வாசல்ல வந்து எல்லாம் கோஷம் போட்டுக்கிறாரு. இல்ல நேத்து காவேரி இஷ்யூக்கு 9 பேர் தான் வந்தானுங்க. இன்னைக்கு ஃபுல் அட்டெண்டன்ஸ்.
அதான் அங்க நின்னு கத்திட்டு இருக்கிறானுங்க. இல்ல நேத்து கைது பண்ணதுக்கு. முக்கியமான இஷ்யூக்கே வந்து நேத்து 9 பேர் தான் இருந்தானுங்க வாசல்ல. இன்னைக்கு ஃபுல் அட்டெண்டன்ஸ். ஆனா சுரேஷ் நீ ஹாப்பியானே? இல்லடா அது I'm not எல்லாரும் happy. இல்ல இவனுங்க கரெக்டான ரூட்ல தான் போறானுங்க ப்ரோ. பொதுமக்கள் அடிக்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து வேற லெவல்ல ட்ரிகர் ஆகும். இப்ப பாருங்க பொதுமக்கள் எல்லாம் வந்து காண்டாவாங்க. இந்த பொதுமக்கள் அடிக்கிறத பார்த்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் கோவம் வரும். ஏடா உங்க நீங்க தலைவனை அரெஸ்ட் பண்ண ஏன்டா பொதுமக்களுக்கு பொதுமக்களை இடையூறு வர்ற மாதிரி தெருவுல போய் படுத்து பஸ்ஸ வழிமறிச்சாலே டென்ஷன் ஆவாங்க பப்ளிக். அவ்வளவுதான். அவனுக்கு அதான் 1000 சொல்றேன். வேலை இருக்கு. நீ போய் கையை வைக்கிறீன்னா நீ என்ன உரிமையில சும்மா போறவனதுக்கு போட்டு அடிப்ப நீ? அதான் இவனுக்கு கரெக்டான தைரியம் ரூட்ல இருந்தா தான் இல்ல போறானுங்க. அப்படியே போட்டோம். தைரியம் இருந்தா அரெஸ்ட் பண்ணது போலீஸ் மேல போய் கை வை. எதுக்கு பொதுமக்கள் மேல வைக்கிற நீ? அதான் இல்ல நிறைய இடத்துல உரிச்சிருவாங்க. வந்துட்டு இந்த ப்ரோ அந்த வீடியோ எல்லாரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவனுக்கு பொதுமக்களுக்கு அவதூறு ஒரு பண்ற வீடியோ வீடியோவை எல்லாரும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இதோ ஒரு நிமிஷம் இருங்க. விக்டர் போட்டிருக்காரு பாருங்க. நம்ம போக்கிரி விக்டர். இல்ல நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்தா இந்த பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி ஆமா இத பரப்புங்க. இது எல்லாரும் ரீட்வீட் பண்ணுங்க. பண்ணா மகனே பொதுமக்கள் கிட்ட போய் சேரணும் இவனுக்கு பண்றது. அடக்குமுறை இது பண்றாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உதயநிதி நிறைய இந்த அன்பில் நியூஸ்க்கு நிறைய ஆளுங்க. அலெக்ஸ் ப்ரோ நீங்க ஹாப்பியா ப்ரோ? ரொம்ப காட்ட முடியாது. சுரேஷ் ப்ரோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இதுல டிஎம். ஓகே சாட்ல அண்ணே உதயநிதி கழுத்துல சாட்டை போட்டுட்டு இருப்போமே போட்டிருக்காங்க. இவன் சாம் எடிட் பண்ணிருக்கான் பாருங்க. சூப்பரா இருக்கு அந்த டெம்ப்ளேட். அதான் விஎஃப்எக்ஸா போட்டானா? ஆனா சாம் மொரட் எடிட்டர்யா. ஆனா என்ன எது டெய்லி இறக்குறான். அவன் ஐடியா வந்து எடிட் பண்றதுக்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் அடிக்கிறாங்கடா. ஆமா அவன் அதுக்கும் பதிலடி கொடுத்து ட்வீட் போட்டிருந்தான். நீ என்ன வேணா பண்ணு, நான் போடுறது நிறுத்தவே மாட்டேன், போட்டுட்டே தான் இருப்பேன். கேஸ் கூட கொடுத்து டிஎம்கே ரோட்ல பண்ற அராஜகம், அதனால அவர் டிராபிக்ஸ் பொதுமக்கள் இருக்கிற பைக் எடுத்து உடைக்கிறது இது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இதுதான் இருக்கிறதுலயும் ரொம்ப இதுவா இருக்கணும். ஏன்னா இவனுக்கு திரும்ப தான் இந்த மாதிரி வயலன்ஸா இது பண்ணிக்கிட்டு கம்ப்ளைண்ட் போட்டு திட்டின்னு பண்றது எல்லாமே தப்பு தான். ஆமா இல்ல ரேமந்த் ப்ரோ, ஐடி விங்ல யாராவது இந்த சினிமா பித்தனை மட்டும் ஹையர் பண்ண சொல்லுங்க ப்ரோ. புரியல. சினிமா பித்தனை எடிட்டர் ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பா பண்ணிடுறோம் ப்ரோ. என்ன பண்ணாலும் உங்களுக்கு பயம் போக மாட்டேங்குது, பயம் வர மாட்டேங்குது ப்ரோ. என்ன பண்ணாலும் பயப்பட மாட்டேங்குது. பயத்தை வெளியே காட்டிக்க மாட்டேறானுங்க, பயப்பட மாட்டேங்கிறானுங்க எல்லாம் கிடையாது. இப்ப இந்த கீழே போய் பொதுமக்களுக்கு இடையூறு பண்றவன் யாரு தெரியுமா? அவன் தலைவன் பெரிய கிங்குன்னு நம்பி போதையில போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இதுங்கெல்லாம் காசு கொடுத்து வந்து போராட்டம் பண்றாங்க. எனக்கு லாஜிக்கா நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இப்போ வந்து நம்ம எல்லாம் விஜய் ஃபேன்ஸ், இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா நம்ம எல்லாம் வந்து ஒண்ணு கூடுறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். கரெக்டா? ஒண்ணு கூடுறதுக்கே டைம் ஆகும். ஆனா இது எப்படி இவனுக்கு ஈஸியா வந்து இல்லடா, இருக்கிறதெல்லாம் 10 பேர், இருக்காது 10 பேர் 5 பேர் வந்தாலுமே எப்படின்னா இவ்வளவு சீக்கிரம் வர முடியும்? ஏன்னா ஒரு ஏரியால 10 பேர் வந்து நிர்வாகி வெறியன்ஸ் இருந்தாலே அவனுக்கு ஜெயிச்சிருப்பானுங்களே. நாளைக்குதான் கூட்டு போவானுங்க போல, போய்கிட்டே இருக்கானுங்க மெதுவா. ப்ரோ தஞ்சாவூர்ன்றது பக்கத்துல இல்ல ப்ரோ. தஞ்சாவூர் போறதுக்குள்ள 350-400 ஆயிடும். அன்ஸ்கெடியூல்டு ட்ரிப்பு போட்டு வெயில்ல. கையில போன் கூட இல்ல பாவம். கையில வாட்ச் கட்டிருக்காப்ல, அது ஏதோ ஒரு வாட்ச் சொல்லுவாங்க. போன் இருந்தா ரீபோஸ்ட் போட்டிருப்பாப்ல. ஆமா, உட்கார்ந்து கொஞ்ச டைம் பாஸ் பண்ணிருப்பாரு. அதையும் பிடிக்கிட்டாங்க படுபாவீங்க. என்னங்க சிவாஜி இப்படி பண்ணிட்டாங்களே. இல்ல ஏதோ பெரிய தியாக தலைவர் எனக்கு தெரிஞ்சு தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் உதயநிதி. இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருக்காரு உதயநிதி. அத சொல்லுங்கப்பா. இல்ல அத ட்ரெண்ட் பண்ணுங்கப்பா. வாழ்க்கையிலே முதல் முறையா அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்னு. அதுவும் பெரிய தியாகி இதெல்லாம் கிடையாது. பண்ணதும் முதல்ல அரெஸ்ட்டுமே மக்களுக்காக எல்லாம் ஆகல, அவதூறு பேசியே ஆயிருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம். சரி, எஃப்ஐஆர் காப்பி யாரோ அனுப்பிச்சிட்டாங்கப்பா உதயநிதி மேல போட்ட எஃப்ஐஆர் காப்பியவே. அதுதான் நம்ம தான் படிச்சுட்டோமே, இங்கேயே படிச்சு எல்லா செக்ஷனையும் விளக்கிட்டோமே. 9 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியை பார்த்தா படிச்சீங்களா? அது பார்த்து தான் படிச்சேன். எஃப்ஐஆர் காப்பி வச்சு தான் படிச்சேன்.
இது பாத்தீங்களா இந்த ஆர்எஸ் பாரதி வாய் இப்பயே அடங்கல. த்ரிஷா என்ன பிரதமரா முதல்வரா? சரி பொதுமக்கள்ல ஒருத்தங்கன்னா நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு? இப்போதைக்கு சட்டத்துக்கு முன்னாடி அவங்க வெறும் ஒரு பொதுஜனம் தானே, பொதுஜனத்துல ஒருத்தர் தானே அவங்க, நடிகையா இருந்தாலும். த்ரிஷா என்ன பிரதமரா முதல்வரா? ஏன் பேசக்கூடாது? த்ரிஷாவை விமர்சித்தால் கைது செய்வீர்களா அப்படின்னு கேட்டு ஆர்எஸ் பாரதி வந்து பேச்சு. வயசாயிருன்னா வயசாகியும் வந்துட்டு அந்த விஸ்டம் எல்லாம் கிடையாது, மூலம் மழுங்கிட்டே போகுது போக போக. மக்கள் பிரச்சனையை கவனிப்பதில் தாவேக அரசுக்கு நேரமில்லை, எதிர்க்கட்சியினரை கைது செய்ய முனைப்பு காட்டுகிறது. என்னடா நாங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்க பிரச்சனை எல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லடா, புரிஞ்சுக்கடா. பாஜக எல்லாம் ஒரே டோன்ல இருக்கிறாங்க, எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம முதல்வரை. வானதி ஸ்ரீனிவாசன், எஸ்ஜி சூர்யா, கஸ்தூரி எல்லாம் ஒரு நமக்கு கொள்கை எதிரியா இருந்தாலும்